ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சமையல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த பருப்பு வேக போட்டிருக்கேன். இந்த பக்கம் சாதம் உல வச்சுருக்கேன். முருங்கைக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்க்க போகிறீங்க. நான் உங்களுக்கு பருப்பு இருந்தோன்னே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணிலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போய் நம்ம செடிக்கு போட்டு ஊற்றிட்டு வரலாம். இந்த செடிக்கு இந்த தண்ணியை ஊற்றுறதுனால நல்லாயிருக்கும். பூ நிறையா வரும், செடியும் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சமையல் விளக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம வெந்தோடனே இறக்கிட்டு பருப்பு கடைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பக்கம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்புக்கு சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் பருப்பு குக்கரில் போட மாட்டேன். குக்கரில் போட்டால் ஒரு மாதிரி வேலைன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் பருப்பு தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வைப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நான் நல்லா பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஊற்றிக்கலாம். பருப்பில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திக்காக இருக்கிறனால கலந்து சாம்பார் ரெடி பண்ணி வச்சு ரெடியாக வச்சு சாம்பார் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுப்பேன். நீங்கள் என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவீங்களா இல்லை பூண்டு மட்டும் போடுவீங்களான்னு கேட்குறீங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடுவேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. இது நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போனோன்னு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கணும்னா நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் எப்படி காரம் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இது நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் நான் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கிட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போனோன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதுவாக ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோன்னே
நம்ம இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டாச்சு. இது நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். நீங்களாம் என்ன சமையல் பண்ணீங்க, லஞ்சு என்ன பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் யூடியூப் கொஞ்சம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். எதனா தப்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்ச் கட்டினீங்க பசங்களுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பாப்பாவுக்கு சாப்பாடு கட்டிட்டு அது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு பாப்பாவுக்கு கட்டியாச்சு. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு சமையல். சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.